மார்னிங் லீடர்ஸ். இன்றைக்கி வந்து நம்மளோட ஜீட்டா ப்ரீமியம் அந்த காஃபி பவுடர் அதை வச்சு நம்ம கோல்ட் காஃபி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக வந்து வெளியில் போனப்போ கோல்ட் காஃபி வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருந்தது. இது ரொம்ப ஈஸி தான், நம்ம வீட்டிலே வந்து பண்ணலாம். அது வந்து வேணும் அப்படின்ற மாதிரி என்னோடய கிட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம கடையிலே வந்து வாங்கி கொடுக்க முடியாது, அது அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் வந்து இருக்காது. அதோட ஈஸியாக வந்து கோல்ட் காஃபியும் வந்து நம்ம நினைக்கும் போது கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு நான் ஆற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அதை மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கணும் அப்படின்றனால ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் கண்டிப்பாக வந்து சுகர் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து காஃபி பவுட்ரு போடும்போது நமக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட காஃபி தூள் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப் வந்து எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப் ஐஸ் வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து தேவையான பொருட்கள். நமக்கு வந்து ஐஸ் க்யூபு, பால், அதுக்கப்புறம் நம்மளோட காஃபி தூள், அதுக்கப்புறம் சுகர். இதை வச்சு நம்ம எப்படி கோல்ட் காஃபி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் லீடர்ஸ். மிக்ஸி வந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் நம்மளோட காஃபி பவுடர் வந்து நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு காஃபி பவுடர், எவ்வளோ குவான்டிட்டி பால் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுகருமே வந்து போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். சுகர் போட்டுட்டு இப்போ இதிலே கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி வந்து போட்டிட்டு வந்துடலாம். பாலையுமே வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம மிக்ஸியில் அடிக்கும்போது நல்லா வந்து திக்காக வந்து கிடைக்கும். அதுக்காக தான். அடிச்சுட்டு நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஐஸ் க்யூப்புமே வந்து நம்ம இதிலே ஆட் பண்ணிவிட்டு அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அது எவ்வளோ திக்காக வந்து அடித்து அந்த மில்க் ஷேக் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு கிளாஸில் வந்து ஊற்றிட்டு நான் காட்டுறேன். இதில் தான் வந்து நான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். ஏன்னா என்கிட்ட அந்த கிளாஸ் மாதிரி இல்லை. அதனால நான் குழந்தைங்க உடச்சிடுவாங்க அப்படின்றனால நான் அது வச்சுருக்கல. நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன். நல்லாவே வந்து திக்காக இருந்துச்சு. இது மேலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக அந்த காஃபி பவுடரும் அதுக்கப்புறம் வந்து சுகரும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம இது மேலே வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்படி தான் வந்து இருந்துச்சு. அந்த காஃபியுமே வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப் வந்து கிடைக்கல அப்படின்னாலும், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட கூலிங்காக எடுத்து வந்து நீங்கள் அதை வந்து ட்ரிங்க் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நான் குழந்தைங்களுக்கும் கொடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களுமே வந்து வீட்டில் ஹெல்த்தியாக வந்து நம்மளோட காஃபி பவுடர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் லீடர்ஸ். தேங்க்யூ லீடர்ஸ்.